ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் லாக்கப்பில் அஜித்குமார் என்பவர் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். இது சாதாரண விஷயமா? இதை சாதாரணமாக ஏற்றுக்க முடியுமா? இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல மாவட்டங்களிலும் பல ஊர்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு 24 லாக்கப் மரணங்கள், அதாவது காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ தானாகவே முன் வந்து வணக்கத்திற்குரிய உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு எடுத்துக்கின்னு விசாரணை செய்யுது. இதெல்லாம் இருக்கட்டுங்க. மாநில மனித உரிமை ஆணையம் ஒழுங்காக செயல்பட்டால் இதெல்லாம் நடக்குமா என்றுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒழுங்காக செயல்பட்டால் இதெல்லாம் நடக்கும். இவங்களாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸருக்கு, ரிட்டையர்டு ஜட்ஜிங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குன்றதுக்காக ஒரு ஆணையமா? இவங்கெல்லாம் ஒழுங்காக செயல்பட்டு சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணி தக்க நடவடிக்கை எடுத்தால் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதற்கு மேலே மாவட்டந்தோறும் உள்ள மனித உரிமைகள் நீதிமன்றம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அதெல்லாம் இருக்கா இல்லையானே தெரில. அந்த நீதிமன்றங்களெல்லாம் செயல்படும். ஏன் வணக்கத்திற்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன் வந்து செயல்படுங்கன்னு சொல்லி உத்தரவு போடக்கூடாது? மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். விசாரணைன்ற பகுதியில் அப்பாவிகளை கொல்லப்படுவது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி மீடியாலாம் அடிக்கடி இது பண்ணிக்கிட்டு கருத்து கேட்டுக்கிட்டு பேசிக்கின்னு அது சம்மந்தமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனித உரிமை மாவட்டந்தோறும் உள்ள மனித உரிமை நீதிமன்றத்தை செயல்பட வைக்கல. இதை செயல்பட வைக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.